ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். கொஞ்சம் கேள்வி 1-2 கேள்வி கேட்டு போயிட்டீங்களே அப்படின்ற வருத்தம் அப்பொழுதெல்லாம் எனக்கு ஏற்படுவது. ஆனால் இன்றைக்கு இந்த வியாழக்கிழமை இல்லை, இது திங்கட்கிழமை. திங்கட்கிழமையிலே ஊடக நண்பர்களை பார்ப்பதிலே அவ்வளவு விழுந்த மகிழ்ச்சி. இந்த கூட்டம் மாநில வன்னியர் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களுடைய கூட்டம். அதாவது 1980 வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. 20/6/80. ஆக இத்தனை வருடங்களாக அந்நிய மக்களுக்காக தொடர்ந்து அவருடைய பிரச்சனைகளுக்காக பல்வேறு போராட்டங்கள் செய்திருக்கிறோம். அந்த மக்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கிறோம். 10.5 அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு நான் அந்த மாநாட்டிலே, மாமல்லபுரம் மாநாட்டில் சொன்ன மாதிரி ஒரு கடுமையான போராட்டத்தை 10.5 கொடுக்கவில்லை என்று சொன்னால் கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு சந்திக்கும். அதனாலே அப்படி கடுமையான போராட்டத்தை நடக்காமல் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை. 10.5 அறிவித்துவிட வேண்டும். அந்த வகையில் இப்பொழுது இந்த வன்னியர் சங்கம் தொடங்கிய போது முதல் மாநாடு கருங்கல்பாளையம், ஈரோடு கருங்கல்பாளையம். ஈரோடு கருங்கல்பாளையத்தில் 2வது மாநாடு மேட்டூர். 2வது மாநாட்டிலே மேட்டூரிலே ஒரு ரதம் செய்து அந்த ரதத்திலே மறைந்த பெருந்தலைவர் SS ராமசாமி படையாச்சார் அவர்களை உட்கார வைத்து அவர் சொன்னார், நீ என் பக்கத்தில் உட்காருன்னார். நான் உட்கார மாட்டேன். அவரை உட்கார வச்சு 14 கிலோமீட்டர் நடந்தே போனேன். அப்பொழுது 14 கிலோமீட்டர் நடந்தே சொல்ல போனால் அவர் இந்த ரயத்தில் உட்கார வச்சு இழுத்து போனேன்னு சொல்லுவான். வேறு பாஷையில் சொல்லுவாங்கன்னா, வேறு மொழியில் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ உற்சாகம், அவ்வளோ கூட்டம். அப்பொழுது கருங்கல்பாளையத்திலையும் சரி, மேட்டூர்லேயும் சரி, அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட இந்த வன்னியர் சங்கம் தொடர்ந்து எந்தவித விசிறும் இல்லாமல், அதாவது சொல்லுவார்கள், சங்கம் என்று சொன்னாலும் கிராமத்தில் சொல்லுவார்கள் சங்கமமாவது. சங்கம் என்று சொன்னால் சங்கமமாவது, ஒன்று கூடுவது, ஒற்றுமையாக இருப்பது, உரிமைக்காக போராடுவது, அந்த சங்கம். அந்த காலத்திலிருந்து அது சொல்லியிருக்காங்க. அதனாலே அந்த சங்கமமாவத அந்த அந்த வார்த்தைக்கு ஏற்ப வன்னியர் சங்கம் இன்றைக்கு அதனுடைய செயல்பாடுகள் குறித்து நாங்கள் பேசுவதற்காக, இது மேலும் வலுப்படுத்துவதற்காக, சங்கத்தையும் வலுப்படுத்துவதற்காகவும், அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவதற்காகவும், அதோடு வருகின்ற தேர்தலை மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காகவும் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். வன்னியர் சங்கத்தினுடைய பங்கு என்ன இந்த தேர்தலிலே, அதை பேசுவதற்காக, கடுமையாக உழைக்க வேண்டும் என்று பேசுவதற்காகத்தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம், அழைத்திருக்கிறோம், ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த கூட்டம் இது தொடர்ந்து மாவட்டந்தோறும் நடக்கும். மாவட்டந்தோறும் இந்த கூட்டம் நடக்கும்.
அருள்மொழி வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் மூத்த அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து அதை ஒவ்வொரு 3 நாள் நடத்துவார். அவர் என்ன சொல்றார், நீங்களும் வரணும். சரி வரணும்னு சொல்லிட்டார். அதனால இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். கட்சியினுடைய பொறுப்புகள் நீக்கம் இல்ல புதிய பொறுப்பாளர் நியமனம் ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? அது இப்போ ஒன்றும் அது நடக்கிறதில்ல, நடக்காது. அதாவது சில பேர் நீங்கள் உங்களுடைய சில பேர், அதாவது ஊடகங்கள், எந்த ஊடகங்களும் நான் உங்களை சொல்லலை, இங்கே வந்திருக்கிற சொல்லலை, ஊடகங்கள் இந்த தீன்னு ஒன்று, தீனா நெருப்பு, அதில் வதந்தின்னு ஒரு வார்த்தை போடுங்க. வதந்தி கடைசியில் தீ தர முடியுது. அதை அந்த வதந்தியை பரப்புறதுக்கு சில ஊடகங்கள் எதையாவது சொல்லி, ஆமாம் நாளைக்கு நம்ம அருள்மொழிக்கு 2 கும்பகோணம் சொல்லுது. அது எப்படியா ஒரே ராத்திரியில் 2 கும்பகோணம் போயிடுது அருள்மொழி? அதான் வதந்தி, அதான் வதந்தி. அந்த மாதிரி இந்த வதந்தி எல்லாம் வேண்டாம். எப்பொழுதும் இருக்கிற மாதிரி கட்சியும் சரி சங்கமும் சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான். கூட்டம் முடியலைங்க சார். கூட்டம் முடிஞ்ச பிறகு போராட்டம் குறித்து எல்லாம் அறிவிப்போம். வண்டி இடஒதுக்கீடு அது திடீர்னு இந்த கூட்டத்தில் இல்லை, இது ஒட்டுமொத்தம் ஒரு பொறுப்பாளர்களுடைய கூட்டம். அதை அறிவிக்கணும்னு சொன்னால் எல்லாத்தையும் கூட்டி பேசி அறிவிக்கணும். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.